ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் கர்த்தர் நம்மக்கிட்ட பேச தலைப்பு என்ன தெரியுமா? அழாதிருங்கள், நம் கண்ணீருக்கு பதிலுண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வரைக்கும் சம்பவம் எழுதியிருக்கு. நம்ம அதை தான் இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு போகிறாங்க. அவருடைய சீஷரும் நிறைய ஜனங்களும் அவர் கூட போகிறாங்க. அவர் அந்த ஊரின் வாசலுக்கு பக்கத்தில் வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வராங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தாய்க்கு ஒரே மகன்தான். அவளோ கைம்பெண்ணாக இருந்தாலும் இருக்க. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அதாவது தன் மகனை தூக்கிட்டு போகிறப்போ அவளும் என்ன பண்ணுறான், கூட வரா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் அவங்க ஏசப்பா கிட்ட ஜெர்ம் பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்க்கல இல்லையா? அதில் சொல்லவும் படலை. அவங்க சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் நம்ம வேதத்தில் குறிப்பிடாதனால நம்ம அதை குறித்து யோசிக்க வேணாம். அவங்க கூப்பிட்டாங்க இல்லை ஏசப்பா கிட்ட அழுதாங்கன்ட்டுலாம் இல்லை. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அலாரே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். ஏசு கிறிஸ்து அவளை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க, மனதுருகி அலாதேன்னு சொல்கிறாங்க. அது மாற்றம் இல்லை, கிட்ட பாடைன்னு தொட்டுறாங்க. அதை சுமந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நின்றுறாங்க. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வாலிபனே எழுந்ததுன்ட்டு. அதை சொன்னோடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்ட்டு அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவிட்டார்ன்ட்டு. எவ்வளோ பெரிய சம்பவத்தை ஏசப்பா 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவளை பார்த்து அலாதேன்னு சொல்கிறாங்க, அந்த மகனை பார்த்து வாலிபனே எழுந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இது என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 33 இருக்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கொண்டு. நீங்கள் இன்னைக்கு அவருக்கு முன்பாக கண்ணீர் வலிச்சிங்கன்னா உங்கள் கண்ணீர் நிச்சயமாக சொல்ல அது வீண் போகாது. அது அவருடைய துருத்தியில் தான் இருக்கு. நீங்கள் கேட்கலாம், அநேக நாளாச்சு எனக்கு இன்னும் பதிலே வரலையே அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்த்து தான் இருக்காரு. உங்கள் மேலே மனதுருகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறாரு அலாரேன்ட்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது முடிஞ்சிச்சு, நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது, எல்லாமே முடிஞ்சு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்காரு. அன்றைக்கி அந்த விதவையின் கண்ணீரை பார்த்து அவன் மகனை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார், அவருடைய சித்தத்தின்படி. சரியா? அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட தெளிவாக பேசுகிறோம், பிரச்சனையை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கேன், நிச்சயமாகவே முடியும், நம்பிக்கை வீண் போகாதுன்ட்டு. அதனால் சந்தோஷப்படுங்க, களிக்கொடுங்க. உங்கள் காரியங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உங்கள் கண்ணீர் வீண் போகாது. சரியா? நம்ம ஏசப்பாட்ட இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் இல்லாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையாக நாளுக்காக வேலைக்காக நினைப்பா, இதனால நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமையா. இன்னைக்கு ஏசப்பா உம்முடைய காலத்தில் ஒரு 400 விதவைக்கு நீங்கள் இறக்கம் செய்து அவள் மகன் உயிர்ப்பிட்டீங்கப்பா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அப்பா மறித்து போயிருக்கலாம், முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் ஏசப்பா நீங்கள் இந்த காரியங்களை நிச்சயம் கொடுக்க வல்லவராக இருக்கீங்கப்பா. தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், இந்த காரியத்தில் ஜெயித்து கட்டளையிட்டு அவங்க கண்ணீரை தொலைத்து அப்பா நீங்கள் பதில் தரணும்னு ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், நிச்சயமாக எங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நாங்கள் நம்புகிறவர் எங்களை கை தூக்கி எடுக்கிற தேவனாக நீங்கள் இருக்கீங்கப்பா. உங்களுடைய காலத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. பிடாக்குமான் பஸ்டான் கொடான கொடியும் செலுத்தமையா பிடாவை சகல துளிக்கான மொழி வைக்க செலுத்தங்கத்தவை மீட்பும் ரஷ்மக் கிறிஸ்து நீதி என்று நாமத்தில் இந்த ஜபங்களும் பிரார்த்தனை பிடாவை ஆமென். அதனால் அழாதீங்க, இந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தர் இன்னும் அநேக காரியங்கள் உங்களோட பேசுவார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.